ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எங்கள் ஆலப்பியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கரிமீன் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் ஃபிஷ் மோலி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கரிமீனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெப்பர், சால்ட் அண்ட் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து கரிமீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல மசாலா தடவிக்கணும். இப்போ இதை ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இதை எடுத்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். மொத்தமாக ஃப்ரை பண்ணிடாமல் பேட்சாக மீனை பையை எடுத்து ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க, இல்லாட்டி பொடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, வெளுத்துள்ளி, கொஞ்சமாக பச்சை மிளகு, சவாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, கொஞ்சமாக மல்லிப்பொடி, பெப்பர், 2 தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொதி வந்துருச்சு. ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கரிமீனை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தக்காளி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி மேலே வச்சு அடைச்சி வச்சுக்கோங்க. கரண்டி ஒன்றும் போட்டுறக்கூடாது, ஃபிஷ்ஷு பொடிஞ்சிரும். இந்த மாதிரி குலுக்கி விட்டால் போதும். இப்போ நான் இதில் கேஷ்யூநட் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது கறியை நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடரும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக 1 தேங்காய் பால் இதில் சேர்த்துட்டு ஒரு கொதி வரதுக்கு முன்பே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் மோலிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே கேரளா அப்பந்தான். அதுவும் இந்த மாதிரி பேக் வாட்டர் பக்கத்தில் இருந்து கரிமீன் ஃபிஷ் மோலி சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையாக இருக்குது. எல்லாரும் ஆலப்பி வந்தால் கரிமீன் ஃப்ரை, கரிமீன் பொழிச்சது தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த கரிமீன் ஃபிஷ் மோலியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இஷ்டப்படும்.